சில சகோதரர்கள் கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி பெரும் ஒரு படையை, குறிப்பாக யானை படையை எடுத்து கொண்டு வந்த அந்த அப்ரஹாவுடைய சம்பவத்தை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க, யார் இந்த அப்ரஹா, எதற்காக வேண்டி கஅபாவை உடைப்பதற்காக பெரும் ஒரு படையை கூட்டிக் கொண்டு வந்தான், இவனை பற்றி குர்ஆன் என்ன கூறுகிறது, இந்த படையினுடைய முடிவு எப்படி ஆனது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவான ஆதாரங்களுடன் இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனில் அத்தியாயம் 105, அதாவது சூரா ஃபீலிலே ஒரு ஆச்சரியமான ஒரு படிப்பினை சம்பவத்தை கூறுகிறார். இந்த சூறாவிலே வெறுமனமே 5 ஆயத்துகள், 5 வசனங்கள் தான் இருக்கின்றன. இந்த 5 வசனங்களில் உலகத்திலே நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி, ஒரு வரலாறை பற்றி கூறுகிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல் என்ற இந்த 5 வசனங்களில் அந்த சம்பவத்தை முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக கூறுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்திலே அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது இரட்சகன் அந்த யானை படையினரை எவ்வாறு செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல், அவர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் வழிகேட்டிலே ஆக்கவில்லையா? வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அது மட்டுமல்லாமல் அவர்களின் மீது அபாபீல் என்ற ஒரு பறவை கூட்டத்தையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சுடப்பட்ட கற்களை அவர்களின் மீது அந்த பறவைகள் எரிந்தன. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், சப்பப்பட்ட வைக்கோல்களை போல அந்த படையினரை அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்பதாக சூரா ஃபீலிலே அல்லாஹ் ஒரு படிப்பினை சம்பவத்தை கூறுகிறான். இந்த சூராவுக்கு கீழால அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அந்த சம்பவத்தை முழுமையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயா வன்னிஹாயாவுல, இமாம் சுஹைலி ரவுதுல் உனுஃப்ல, இது போன்ற ஏராளமான வரலாற்று கிதாபுகளிலும் ஏராளமான தஃப்சீருடைய கிதாபுகளிலும் தெளிவான ஆதாரங்களுடன் இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. அதாவது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, அந்த காலத்தில் ஹபஷாவை நஜாஷி என்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஹபஷா என்றால் தற்காலத்தில் எத்தியோப்பியாவுக்கு சொல்லப்படும். இந்த நஜாஷியுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த காலத்தில் யமனுடைய பகுதிகளும் இருந்தது. இந்த யமனுக்கு பொறுப்பாக கவர்னராக, ஆளுநராக அப்ரஹா பின் சப்பாஹ் பின் யக்சூம் என்பவனை நஜாஷி மன்னன் நியமித்தார். இவன் ஒரு நீக்ரோ, கருப்பினத்தை சேர்ந்தவன். அது மட்டுமல்லாமல் இவன் மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்தான். சர்வாதிகார ஆட்சியை யமனிலே இவன் ஏற்படுத்தி கொண்டிருந்தான். இதனால் யமனிலே வாழக்கூடிய மக்கள் இவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுடைய சீசன் ஏற்படும் பொழுது யமனிலே இருக்கக்கூடியவர்களும் காபாவுக்கு வந்து அவர்களுடைய கிரிகைகளை வந்து செய்வார்கள். இது இந்த அப்ரஹாவுக்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி யமனுடைய தலைநகரம் சனாவிலே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை, ஒரு ஆலயத்தை இவன் கட்டுகிறான். இதற்கு முன்னால் வாழ்ந்த பல்கிஸ் ராணியுடைய அரண்மனையும் அந்த யமனில் தான் இருந்தது. அதாவது சபா என்பது யமனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஊர். அந்த ஊரில் தான் இந்த பல்கிஸ் ராணி, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த பல்கிஸ் ராணியுடைய அரண்மனையும் அங்கே தான் இருந்தது. இந்த அப்ரஹா இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக வேண்டி என்ன செய்தான் என்றால், அந்த பல்கிஸ் ராணியுடைய அரண்மனையிலே இருந்த பொக்கிஷங்கள், விலை மதிப்பற்ற பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய சேர்ச்சை கட்ட ஆரம்பித்தான். அங்கே இருக்கக்கூடிய கற்கள், இதே போல தூண்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய சேர்ச்சை கட்ட ஆரம்பித்தான். பிரமாண்டமான முறையிலே ஒரு ஆலயம் சனாவிலே கட்டப்பட்டது. இதை கட்டியதற்கு பிறகு ஹபஷா மன்னன் நஜாஷிக்கு அப்ரஹா கடிதம் எழுதினான். நான் சனாவிலே ஒரு கோயிலை, ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறேன். இதற்கு பிறகு அனைவரும் இங்கே தான் வர வேண்டும், மக்காவிற்கு போகக்கூடாது என்பதாக ஒரு கடிதத்தை எழுதினான். அருமையானவர்களே, இந்த விடயத்தை கேள்விப்பட்ட கினானா வம்சத்தை சேர்ந்த ஒரு அரபி என்ன செய்தார் என்றால், இந்த அப்ரஹாவை சும்மா விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இரவோடு இரவாக சென்று யாருக்கும் தெரியாமல் அவனுடைய ஆலயத்தை
ஆலயத்திலே சென்று சரியாக நடுவிலே இவர் மலம் கழித்து விட்டார். மறுநாள் காலையில் இந்த விடயம் கேள்விப்பட்டதும் அப்ரஹாவுக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது. இதை யார் செய்தது என்று கேட்க விசாரித்து பார்த்தால் மக்காவிலே இருந்து வந்த ஒரு அரபித்தான் இந்த விடயத்தை செய்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அப்ரஹா கடும் கோபம் கொண்டான். இதற்கு காரணம் என்ன? மக்காவிலே இருக்கக்கூடிய காபா தான். இந்த காபா இருப்பதினால் தானே இந்த அரபியர்கள் இப்படி ஆடுகிறார்கள். அந்த காபாவை நான் அடியோடு இல்லாமலாக்கிவிட்டால் அதற்கு பிறகு என்னுடைய சர்ச்சுக்கு தான் இவர்கள் வர வேண்டும் என்பதாக இவன் சபதமிட்டான். அருமையானவர்களே, அல்லாமா சுஹைலி ரவுதுல் உனுஃப்ல சொல்கிறார்கள், இந்த ஆலயத்தை அப்ரஹா கட்டுவதற்காக வேண்டி யமன் வாசிகளை அடிமைகளைப் போல பாவித்தான். எந்த அளவுக்கு என்றால் ஒரு டைம் கொடுத்தான், சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நீங்கள் வேலைக்கு வர வேண்டும். அப்படி யாராவது வர மறுத்து விட்டாலோ லேட்டாகி வந்தாலோ அவனுடைய கையை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் விசாரிக்காமல் வெட்டி விடுவான். இப்படி சித்திரவதை செய்து தான் அந்த பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை அப்ரஹா சனாவிலே கட்டினான். பிறகு இந்த நிகழ்வுக்கு பிறகு அப்ரஹா சத்தியம் செய்து அந்த காபாவை நான் அடியோடு இல்லாமலாக்கி விடுவேன் என்று சொல்லி 60,000 பேர்களை கொண்ட ஒரு பெரும் படையை திரட்டினான். இந்த படையிலே 9 இருந்து 13 யானைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதை அல்லாமா இப்னு சஅத் தபகாத்திலே தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இந்த யானைகளையும் அழைத்து கொண்டு 60,000 பேருடைய படையுடன் யமனில் இருந்து மக்காவிற்கு இவன் புறப்பட ஆயத்தமாகினான். அல்லாமா இப்னு இஸ்ஹாக் தங்களுடைய அஸ்ஸீரா அன்-நபவியாவிலே குறிப்பிடுகிறார்கள், முகம்மஸ் என்ற இடம் வந்ததும் அப்ரஹா என்ன செய்கிறான், அஸ்வத் இப்னு மக்சூத் என்பவனை அழைத்து தன்னுடைய குதிரைகளில் இருந்து ஒரு குதிரையை கொடுத்து, நீ மக்காவுக்கு சென்று குறைஷர்களுடைய எல்லா பொருட்களையும் சூறையாடி கொண்டு வா என்று அனுப்புகிறார். அருமையானவர்களை, இந்த அஸ்வத் இப்னு மக்சூதும் சிலரும் சென்று தென்படக்கூடிய எல்லா பொருட்களையும், அதாவது குறைஷர்களுடைய மக்காவாசிகளுடைய எல்லா பொருட்களையும் அப்படியே சூறையாடி கொண்டு வந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகங்கள் ஒரு இடத்திலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த 200 ஒட்டகங்களையும் இந்த அஸ்வத் இப்னு மக்சூத் சூறையாடி கொண்டு அப்ரஹாவிடத்திலே வந்து சேர்ந்தான். இதனால கோபமடைந்த குறைஷ், கினானா, ஹுதைல் வம்சத்தினர் இந்த அப்ரஹாவை விட்டு வைக்க கூடாது, அவனுடன் நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் அவனுடைய படைபலத்தை கேள்விப்பட்டதும் இவனுடன் யுத்தம் செய்தால் எமக்கு தான் பாதிப்பு அதிகம், அதனால் இவனுடன் யுத்தம் செய்ய முடியாது என்பதை விளங்கிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அப்ரஹா என்ன செய்கிறான், ஹனாபா அல்-ஹிம்யரி என்பவரை மக்காவுக்கு அனுப்பி, மக்காவுடைய தலைவர் யார், காபத்துல்லாவுடைய நிர்வாக பொறுப்பு யாரிடத்திலே இருக்கிறது என்று பார்த்துவிட்டு அவரிடத்திலே போய், நாங்கள் உங்களுடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டி வரவில்லை, எங்களுடைய நோக்கமே இந்த காபாவை முழுமையாக இடிப்பது தான், ஆகவே நாங்கள் யாரையும் கொல்வதற்காக வேண்டி வரவில்லை, நாங்கள் வந்த வேலையை முடித்துவிட்டு செல்கிறோம், அப்படி இடையில் யாராவது குறுக்கிட்டால் அவர்களுடைய உயிர் போனால் அதற்கு நாங்கள் உத்தரவாதம் கிடையாது என்பதையும் சொல்லிவிட்டு வா என்று இந்த ஹனாதா அல்-ஹிம்யரியை அப்ரஹா அனுப்பி வைக்கிறான். பிறகு என்ன நடக்கிறது, இந்த ஹனாதா அல்-ஹிம்யரி மக்காவுக்கு வருகிறார். வந்து அப்ரஹா சொன்ன விடயத்தை சொல்கிறார். அதாவது உங்களுடைய தலைவர் யார் என்று சொன்னவுடன் மக்கள் சொல்கிறார்கள், இதோ அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் தான் எங்களுடைய தலைவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை காட்டியதும் அப்துல் முத்தலிடம் வந்து இந்த ஹனாதா அல்-ஹிம்யரி அப்ரஹா சொன்ன எல்லா விடயத்தையும் சொல்ல, அதற்கு அப்துல் முத்தலிப், நாங்களும் அதைத்தான் விரும்புகிறோம், நாங்கள் யாருடனும் யுத்தம் செய்ய விரும்பவில்லை, ஆகவே அவர் விரும்பியதை செய்து கொள்ளட்டும் என்பதாக அப்துல் முத்தலிப் அந்த இடத்திலே சொன்னார். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதும் ஆச்சரியம் அடைந்த ஹனாதா அல்-ஹிம்யரி, உங்களை எங்களுடைய அரசர் கூட்டிக் கொண்டு வர சொன்னார் என்று சொல்லி அப்துல் முத்தலிபை அப்ரஹாவிடத்திலே கொண்டு செல்கிறார். பிறகு அப்துல் முத்தலிபும் அவருடைய சில மகன்மார்களும் அப்ரஹாவிடத்திலே செல்கிறார்கள். இந்த நேரத்தில் அப்ரஹாவுடைய படையிலே முக்கியமான ஒருத்தர் இருந்தார், அவருக்கு உனைஸ் என்று சொல்லப்படும். இந்த உனைஸ் வந்து அப்ரஹாவிடத்திலே, இதோ மக்காவுடைய தலைவர் வந்திருக்கிறார், அவர் ஒரு சிறந்த மனிதர், ஏழைகளுக்கு உணவு அளிக்கக்கூடியவர், அவர் உங்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார் என்று சொல்ல, அப்ரஹா அப்துல் முத்தலிபை பார்க்க விரும்பி அப்துல் முத்தலிபை வரவழைக்கிறார். பிறகு கண்ணியமானவர்களை, என்ன நடக்கிறது என்று சொன்னால், அப்துல் முத்தலிபை கண்டவுடன் அப்ரஹா என்ன செய்கிறான், அவன் கீழே ஒரு காப்பட் விரிக்கப்பட்டிருந்தது, விலை மதிப்புள்ள காப்பட். அந்த காப்பட்டிலே அப்துல் முத்தலிபை அமரச் சொல்லி இவனும் கீழே அமர்கிறான். பிறகு இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்ரஹா எந்த விடயத்தை ஹனாதா அல்-ஹிம்யரியிடம் சொல்லி அனுப்பினானோ அதே விடயத்தை அப்துல் முத்தலிபுடன் கூற, அப்துல் முத்தலிப் கூறுகிறார், நாங்களும் இதைத்தான் விரும்புகிறோம், உங்களுடன் யுத்தம் செய்ய எங்களால் முடியாது, அந்த அளவுக்கு சக்தி கிடையாது, நான் உங்களிடத்திலே வந்தது எதற்காக என்றால், என்னுடைய 200 ஒட்டகங்களை நீங்கள் எடுத்துள்ளீர்கள், ஆகவே அந்த 200 ஒட்டகங்களை மட்டும் எனக்கு திருப்பி தந்துவிடுங்கள், இதே போல குறைஷர்களுடைய பொருட்களையும் திருப்பி தந்துவிடுங்கள் என்று கூற, அப்ரஹா ஆச்சரியமடைந்தான். ஆச்சரியமடைந்து கேட்டால், நான் இந்த காபாவை இடிப்பதற்காக, இல்லாமலாக்குவதற்காக வந்திருக்கிறேன், அதை பற்றி நீங்கள் சிபாரிசு செய்வதற்காகத்தான் என்னிடத்திலே வந்திருப்பீர்கள் என்று நான் நினைத்தேன், ஆனால் உங்களுடைய இந்த 200
200 ஒட்டகங்களை எடுப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களே என்று கூற, அதற்கு அப்துல் முத்தலிப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஒட்டகங்களுக்கு பொறுப்பு நான் தான், அது என்னுடைய ஒட்டகங்கள், ஆகவே அவைகளை பாதுகாப்பது என்னுடைய கடமை. ஆனால் காபத்துல்லா என்னுடையது கிடையாது, அந்த காபா அல்லாஹுடையது, அந்த காபாவை பாதுகாப்பது அல்லாஹுடைய பொறுப்பு. ஆகவே அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், என்னுடைய அந்த 200 ஒட்டகத்தை மட்டும் தந்து விடுங்கள் என்று கூற அப்ரஹா ஆச்சரியப்பட்டான். அந்த 200 ஒட்டகங்களையும் திருப்பி கொடுத்ததற்கு பிறகு அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வந்து அந்த மக்காவாசிகளை பார்த்து சொல்கிறார், இப்படித்தான் அப்ரஹாவுடைய பெரும் படை மக்காவை நோக்கி வருகிறார்கள், இந்த காபாவை இடிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள், ஆகவே நீங்கள் எல்லோரும் மலைக்கு சென்று விடுங்கள், அங்கே நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அப்ரஹா செல்லும் வரை அங்கே நீங்கள் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அப்துல் முத்தலிபும் சில குறைஷியர்களும் காபத்துல்லாவுடைய வாசலை பிடித்து, யா அல்லாஹ், இது உன்னுடைய வீடு, இந்த வீட்டை காப்பாற்றுவது உன்னுடைய கடமை என்று சொல்லிவிட்டு இவர்களும் மலைக்கு செல்கிறார்கள். பிறகு அப்ரஹாவுடைய படை முன்னேறுகிறது. எந்த அளவுக்கு என்றால், மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் நடுவிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு தான் முஹாசிர் என்ற பள்ளத்தாக்கு. இந்த முஹாசிர் என்ற பள்ளத்தாக்கு இருக்கும் இடத்திற்கு அப்ரஹாவுடைய படை வந்ததும், அப்ரஹா மிகவும் சக்தி வாய்ந்த, தோற்றத்திலே மிகவும் பயங்கரமான ஒரு யானையிலே அமர்ந்திருந்தான். அந்த யானைக்கு மஹ்மூத் என்று சொல்லப்படும். அந்த காலத்திலே இருந்த சக்தி வாய்ந்த, தோற்றத்திலே பெரிய யானை இதுவாகத்தான் கருதப்பட்டது. இந்த யானையின் மீது தான் அப்ரஹா வந்திருந்தான். இந்த முஹாசிர் என்ற பள்ளத்தாக்கை அடைந்ததும் அந்த யானை அப்படியே உட்கார்ந்து கொண்டது. அது தெற்கு பக்கமாக நகர்த்தப்பட்டால் அது சென்றது, வடக்கு பக்கமாக, கிழக்கு பக்கமாக, இப்படி 3 திசைகளின் பக்கம் போகச் சொன்னால் சென்றது. ஆனால் மேற்கு திசை பக்கம் மட்டும் அது அசையாமல் அப்படியே அமர்ந்து கொண்டது. காரணம் என்ன? அந்த மேற்கு திசையில் தான் அல்லாஹுடைய வீடான காபத்துல்லா இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில், அபாபில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பறவை கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். அல்லாமா இக்ரிமா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த அபாபில் என்ற பறவை இருக்கிறதே, இதனுடைய முகம் ஐவாய் மிருகங்களுடைய முகத்தை போல இருந்தது, இதனுடைய நிறம் பச்சை நிறத்தில் இருந்தது, இது கடல் பகுதியிலிருந்து வந்தது என்பதாக கூறுகிறார்கள். அதிகமான உலமாக்களுடைய கருத்து, இந்த அபாபில் என்ற பறவை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், கடலில் இருந்து தான் அல்லாஹ் வெளியாக்கினான், கடற்பகுதியிலிருந்து தான் வந்தது. இந்த பறவைகள், ஒவ்வொரு பறவையுடைய சொண்டிலும் 2 கால்களிலும் 3 கற்கள் இருந்தன. அந்த கற்களுடைய அளவை பற்றியும் அல்லாமா இப்னு கசீர் அல் பிதாயா வன்னிஹாயிலே தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இந்த கற்கள் பருப்பை விட பெரியதாகவும், ஹிம்மஸ் அதாவது கடலையை விட சிறியதாகவும் இருந்தது. இந்த அளவுக்கு சிறிய கற்களை தான் அந்த அபாபில் என்ற பறவை கூட்டம் கொண்டு வந்தது. கண்ணியமானவர்களே, இந்த முஹாசிர் என்ற பள்ளத்தாக்கிலே அப்ரஹாவுடைய படை இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு இந்த அபாபில் என்ற பறவையை அல்லாஹ் அனுப்புகிறான். இந்த பறவை கூட்டம் வந்து தன்னுடைய சொண்டில், தன்னுடைய கால்களிலே இருந்த கற்களை அந்த படையின் மீது போடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, அந்த கற்கள் யாருடைய உடம்பிலே பட்டதோ அந்த உடம்பு அப்படியே சின்ன பின்னமாக்கப்பட்டது. தலையிலே அது விழுந்தால் அது அப்படியே உடம்பை துளைத்து கொண்டு பின்துவாரம் வழியாக வெளியே வந்ததாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களை, உறுப்புகளிலே அந்த கல் படும் பொழுது அந்த உறுப்பு அப்படியே தனியாக துண்டிக்கப்பட்டு விட்டது. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சுடப்பட்ட கற்களை அந்த அப்ரஹாவுடைய படையினரின் மீது இந்த அபாபில் என்ற பறவை கூட்டம் போட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய வீடான காபாவை அழிப்பதற்காக 60,000 பேர்களை கொண்ட படையை கூட்டிக் கொண்டு அப்ரஹா வந்தான். ஆனால் அவர்களை இல்லாமலாக்குவதற்காக அல்லாஹ் அனுப்பியது வெறும் ஒரு பறவை கூட்டத்தை தான். கண்ணியமானவர்களே, அனைவரையும் சின்ன பின்னமாக்கியது. அல்லாஹ் கூறுகிறானே, ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல், சப்பப்பட்ட வைக்கோல்களை போல அவர்கள் மாறிவிட்டார்கள், அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டான் என்பதாக கூறுகிறார்கள். அருமையானவர்களே, உலமாக்கள் அல்லாமா சஃபியூர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி அவர்கள், இதே போல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சீராவிலே கூறும் பொழுது, எல்லோரின் மீதும் இந்த கற்கள் விழவில்லை, சிலர் தப்பித்துக் கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எப்படியாவது இந்த இடத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஓட ஆரம்பித்தார்கள். ஓடும் பொழுதே அவர்கள் அப்படியே மரணித்து கீழே விழுந்ததாக வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் அப்ரஹாவுடைய படைக்கு ஏற்படுத்தினான். அப்ரஹாவுக்கு என்ன நடந்தது என்று பார்த்தால், அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அப்ரஹாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ
தஆலா ஒரு விதமான ஒரு வியாதியை, ஒரு நோய் ஏற்படுத்தினான். அவன் இந்த பறவை கூட்டத்தை கண்டு ஓட்டம் பிடித்தான். இவன் ஓடும் பொழுது, இவன் பார்க்கும் பொழுதே இவனுடைய கைகள் கால்களிலே இருந்த விரல்கள் ஒவ்வொன்றாக விழ ஆரம்பித்தது. கடைசியில் இவன் யமனுக்கு போய் சேர்ந்தான், சன்ஆவுக்கு போய் சேர்ந்தான். அங்கே செல்லும் பொழுது உறுப்புகள் இல்லாத ஒருவனை போல, அதாவது ஒரு குருவி குஞ்சு எப்படி இருக்குமோ இது போல இவனுடைய தோற்றம் இருந்தது. கடைசியில் ஒரு இடத்தில் அப்படியே விழுந்தான். விழுந்ததும் இவனுடைய நெஞ்சு அப்படியே பிளந்து இதயம் வெளியே வந்து இதன் மூலமாக இவன் மரணித்தான். இப்படியாப்பட்ட மோசமான ஒரு முடிவை அல்லாஹ் அப்ரஹாவுக்கு ஏற்படுத்தியதாக வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டை அழிப்பதற்காக வேண்டி 60,000 பேர்களை கொண்ட படையை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த 60,000 பேருடைய படைகளும் சின்ன பின்னமாக்கப்பட்டது. சப்பப்பட்ட வைக்கோல்கள் எப்படி இருக்குமோ இது போல இந்த 60,000 பேரும் மாறினார்கள். அந்த இடத்திலே குதிரையில் வந்தவர்களும் தான், யானையில் வந்தவர்களும் தான், முழு படையையும் அல்லாஹ் அழித்தொழித்தான். இந்த விடயம் நடந்தது கிறிஸ்துக்கு பின் 571 முஹர்ரம் மாதம். இந்த 571 முஹர்ரம்க்கு அடுத்து சஃபர், சஃபருக்கு அடுத்தது ரபியுல் அவ்வல். இந்த ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இந்த நிகழ்வு இந்த வருடத்திலே நடந்ததின் காரணமாகத்தான் இந்த வருடத்திற்கு ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் யானை ஆண்டு. அதற்கு என்ன காரணம்? அந்த வருட ஆரம்பத்தில் தான் இந்த யானை படையுடன் வந்த அப்ரஹாவை அல்லாஹ் சின்ன பின்னமாக்கினான். கண்ணியமானவர்களே, இந்த நிகழ்வு நடந்து 50 அல்லது 55 நாட்கள் கழித்து தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் நபி அவர்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி காட்டி அல்லாஹ்வை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினையாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆகவே இது போன்ற ஏராளமான படிப்பினை தரக்கூடிய வரலாறுகளை குர்ஆன் பேசுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பதிவில் ஒவ்வொரு வரலாறுகளை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.